தண்ணி அடிக்க ஏதாச்சும் ஐடியா குடுறா. ஐடியாவா? அப்படி கேளுங்க. இப்போ உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஊரெல்லாம் சொல்ல போறேன். கொலை பண்ணிருக்கேன். ஏன்டா அப்படி சொல்ற? அண்ணே சொல்றது முழுசா கேளுங்க. என்ன சொல்லு? அந்த கிணத்துல விழுந்து செத்தானே பால்ராசு. எந்த பால்ராசு? அதானே அந்த கறிக்கடைக்கார முன்னாடி 6 மாசம் வச்சிருந்தான்ல. ஆமா, அந்த கறிக்கடைக்காரன் கூட கண்ணால பார்த்து அருவாள் எடுத்து ஓட ஓட விரட்டி அவன் பொண்டாட்டியோட கிணத்துல இருந்து செத்து போனானே, அந்த பால்ராசு தான். ஆமா, அதுக்கு என்ன? அவன் நல்லா குடிப்பான், கண்டது கடையே திம்பான். அவன் உடுமைங்கிற உங்க மேல பேய் இறங்கிருக்கான்னு ஊரெல்லாம் போய் சொல்ல போறேன். சொன்னா மட்டும் எல்லாரும் ஓடியாந்து ஏன்டா அந்த அப்பாய் மேல இறங்கிருக்க, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்பாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அப்படியே ஓடி ஊருக்கு அங்கிட்டு விழுந்துருங்க. விழுந்துட்டா பேயா வந்த பால்ராசு ஆகி போயிருச்சுன்னு சொல்லிடுவேன். உங்களை விட்டுருவாங்கல்ல. ஆசைப்பட்டெல்லாம் தின்னுக்கலாம். நல்ல யோசனையா இருக்குடா. ஒண்ணு செய்யு, நம்ம ஊர்ல செத்து போனவன பூரா ஒரு லிஸ்ட் எடு. 2 நாளைக்கு ஒருக்கா இதே ரூட்ல போயிடலாம். அண்ணே முதல்ல இதை சக்சஸ் பண்ணுவோம். நீங்க போய் மரத்துல உட்காருங்க, நான் ஊரெல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணு. யாரா நீ? நான் தான்டா பால்ராசு வந்திருக்கேன். இந்த புள்ள மேல வந்திருக்கேன். என்ன வேணும் உனக்கு சொல்லு. டேய், நான் அந்த பாலுங்கணத்துல விழுந்து செத்து 2 வருஷம் ஆகுதுடா. இது வரைக்கும் இந்த ஊர்ல எதையாச்சும் திங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா? இங்க கொடுத்தா மட்டும் நாக்கு ருசியா நல்ல போல தின்னுட்டு நான் பாடு போயிருப்பல்ல. என்னை தேவையில்லாம காடு கரை கம்மா எல்லாம் பேயா அலைய விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? வெறி பிடிச்சு வந்திருக்கேன். எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரி, என்ன வேணும் சொல்லு. வாயால சொன்னா மறந்துடுவீங்க. என் பாக்கெட்ல சீட் இருக்கு, அதை எடுத்து படிச்சுக்க. பால்ராசு, எழுதிக்க ஒண்ணும் புரியல. உன் வாயால நீயே படிச்சு சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு. இந்த பொம்பளை பறிக்கு பயிலுக்கு நாங்க ஏன் வாங்கி தரணும்? எங்களுக்கு தலையெழுத்தா? ஆஹா, குண்டானி குறுக்க வயராலே மிஸ் ஆயிருமோ? வாங்கி தரலன்னா அவன் வீட்டுக்குள்ள புந்து குடும்பம் நடத்திடுவேன். தேவையா அதெல்லாம் உங்களுக்கு? பால்ராசு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கயா. அவர் பாட்டுல சாப்பிட்டு ஓடி போயிடுவாரியா. அண்ணே சக்சஸ். இன்னைக்கு வெளுத்து வாங்க போறீங்க. எங்க போற? தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராசு வந்திருக்கானா பாக்க போறேன். ஓம் புருஷனா? ஆமாடா. எடுபட்ட வயலே வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க உட்காந்து பேச்சு. இவ யாரா? இவதானே பால்ராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? எனக்கு வச்சிருந்த அந்த ஒத்த வீட்டை அந்த கறிக்கடைக்கார பொண்டாட்டிக்கு எழுதி வச்சுட்டு அம்முட்ட நகலட்டு கொண்டு போய் அவட்ட கொடுத்து நடத்தி அவளோட சேர்ந்து செத்து போயிட்டிய. நம்ம பிள்ளைங்க 2 தெருவுல நிக்குது. நம்ம பிள்ளைங்களை யாரோட வெளியே இருக்கிறவங்க அண்ணன் உடுமை, உள்ள இருக்கிறதா உன் புருஷன் பால்ராஜ். இந்த கறி பிரியாணி எல்லாம் கொடுத்து உன் வீட்டுக்காரனை விரட்டிக்கிட்டு இருக்கானா? கறிக்கடை கருப்பையா? எங்கடா என் பொண்டாட்டி? அவன் வரலங்க. அது எப்படிடா? சாகும் போது மட்டும் 2 பேரும் சேர்ந்து சாவீங்க, வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? எனக்கு என் பொண்டாட்டி வேணும்டா. நான் இதை யோசிக்கலையே. அவளுக்கு பல இவ்வளவு